வணக்கம். ஒரு குடும்பத்தை அக்கறையோடு சரியான பாதையில் கொண்டு செல்வதே எவ்வளவு கடினம் என்று நமக்கே தெரியும். அப்படி இருக்க கோடிக்கணக்கான மக்களை கொண்ட ஒரு நாட்டை வழிநடத்துவது எவ்வளவு பெரிய பொறுப்பு என்பதை ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். அதனால் நடக்கும் ஒவ்வொரு தவறுக்கும் யாரையாவது மட்டும் குற்றம் சொல்வதை விட நாமும் நம்மை திருத்திக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திப்பதே சிறந்தது. நாட்டில் நடக்கும் ஒவ்வொரு தவறுக்கும் யாரையாவது குற்றம் சொல்வது எளிது. ஆனால் அந்த தவறை தடுக்க நாம் என்ன செய்தோம் என்று ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்தோமா? தவறு செய்பவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதும் தவறு, தவறு செய்தவர்களை நியாயப்படுத்துவதும் தவறு. எந்த காரணம் இருந்தாலும் ஒரு உயிரை பறிக்கும் உரிமை யாருக்கும் இல்லை. சட்டத்தின் முன் தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். ஆனால் ஒவ்வொரு சம்பவமும் நடந்த பிறகு கோபப்படுவதால் மட்டும் சமூகம் மாறாது. அந்த தவறுகள் மீண்டும் நடக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். மது, கோபம், கெட்ட பழக்கம், தவறான நட்பு இவை எதுவும் குற்றத்திற்கு காரணம் அல்ல. அவற்றை கட்டுப்படுத்த தவறிய மனநிலையே காரணம். ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகங்கள் சோதனைகளை கொடுக்கலாம், ஆனால் முடிவுகளை எடுப்பது மனிதன்தான். வாழ்க்கையை உயர்த்துவதும் அவனது எண்ணங்கள் தான், தாழ்த்துவதும் அவனது எண்ணங்கள் தான். குற்றங்களை குறைக்க வேண்டும் என்றால் சட்டம் மட்டும் போதாது. நல்ல ஒழுக்கம், குடும்ப பாசம், ஆன்மீக சிந்தனை, விழிப்புணர்வு ஆகியவை தேவை. மாற்றம் அரசாங்கத்தில் தொடங்க வேண்டியதில்லை, அது நம் வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும். ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்கினால் நாளைய சமூகம் தானாகவே நல்ல பாதைக்கு மாறிவிடும். தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். அதே நேரத்தில் அடுத்த தலைமுறை அந்த பாதையில் செல்லாமல் இருக்க விழிப்புணர்வு உருவாக வேண்டும். கிரகங்கள் மாறினால் வாழ்க்கை மாறும் என்பார்கள், ஆனால் எண்ணங்கள் மாறினால் உலகமே மாறும். பரிதாபம் குற்றத்திற்காக அல்ல, பாதிக்கப்பட்டவர்களுக்காக இருக்க வேண்டும். தவறை மன்னிக்கலாம், ஆனால் நீதியை மறக்கக்கூடாது. குற்றம் சொல்வதை விட மாற்றத்தை உருவாக்குவோம், அதுவே உண்மையான பரிகாரம். இந்த தொடக்கம் உங்கள் கருத்தை அரசியல் இல்லாமல் பொறுப்புணர்வோடு சிந்திக்க வைக்கும் வகையில் கொண்டு செல்லும். நன்றி.